9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த 92 நாட்கள் எப்படி இருக்கு? குரு பகவான் எந்த வித பலன்கள் வச்சிருக்காரு? இவங்க வாழ்க்கையில இருந்து அடுத்தடுத்து படிக்கட்டுக்கு போக முடியுமா? அடுத்த லட்சியமா இலக்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்க போகுதா? அதை பத்தி சொல்லுங்க ஐயா. சரிங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. வீட்டில் நல்லா இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய ராசி எனக்கு பிடித்த, ரொம்ப ரொம்ப பிடித்த மகர ராசி, மகத்தான மகர ராசி. இந்த ராசிக்கு நம்ம 92 நாள் இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள். அப்போ இந்த ராசிக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும், அப்போ இவங்க எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அப்போ நம்ம ராஜ கிரகங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு, கேது, சனி, குரு. இந்த ராஜ கிரகங்கள் எடுத்தால் மட்டும்தான் பலன் கொஞ்சம் துல்லியமாக கிடைக்கும். அப்போ அந்த வரிசையில் இப்போ இந்த ராஜ கிரகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக ராகு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்போ மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி புனர்பூஷ நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலேயே கடகத்துக்குள்ள வர்றாரு. அதுவுமே உச்ச பலத்தோடு. இது மகரத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்ப இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல, இந்த 92 நாட்கள்ல ஒரு அற்புதமான, அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்ந்த, ஒரு நல்ல பொறுப்பான, ஒரு அட்டகாசமான டைம் இப்ப வருது அவங்களுக்கு. அப்போ இந்த டைம் எல்லாம் எந்தெந்த கிரகத்தால் வருதுன்னு நான் சொல்றேன். இப்ப இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் யாருங்க? இவங்களுடைய ராசிநாதன். அந்த 3ஆம் இடத்துல இருந்துதான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த பீரியட்ல ஓரளவுக்கு அப்படியே கையில பிடிச்சிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களே கீழே விழுகாமல், இன்னைக்கு பணம் அவங்க கைக்கு வந்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் பணம் வர்றது தெரியுது. ஆனா அது எங்கே போகுதுங்கிறது தெரியல. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், பணத்தையும் சம்பாதிக்கிறேன், அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. இப்ப கடன் பட்டுட்டு கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிறேன். இது என்னன்னே தெரியலீங்களா சார் அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. போன வாரம் ஜாதகம் கொண்டு வந்தவங்களும் இதைத்தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது. இந்த 92 நாள் ஒரு வீடியோ போட போற, அந்த வீடியோ பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு. அது என்ன அற்புதம்னா, இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா, அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் உச்ச பலத்தோடு 9ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியை அந்த குரு பகவான் பாக்குறாருங்களா? கண்டிப்பா. அங்க என்ன யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு வீட்டை குருவே பார்த்துருச்சுங்களா? என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் குரு? புனர்பூச நட்சத்திரத்துல. அந்த குரு பகவானுடைய பார்வை குரு வீட்டை பார்த்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒரு ராஜயோகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்த்துட்டாரு. சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதி. அப்ப அந்த ராசி அதிபதியை பார்த்துட்டாருங்களா? இந்த ராசி அதிபதி யாருங்க? ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். ஒருத்தர் எந்த தொழில் செஞ்சாலும்
அந்த தொழிலுக்கு காரகன் சனி பகவான் தான். அப்போ வந்து அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகத்தை அந்த உச்சம் பெற்ற குரு சனி பகவான் பார்த்துட்டாங்களா, இதுக்கு மேல என்ன வேணுங்க? அவங்களுக்கு தொழில் நல்லா இருந்தாவே, தொழில் ரீதியாக பணம் வந்தாவே, அந்த பணத்தை வைத்து கொண்டு இவங்க ஸ்டெப் பையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு. சிறப்பு. ஏன்னா மகர ராசி அதிகமா கேட்கிற கேள்வி என்னன்னா, தப்பா முடிவெடுத்துட்டேன், அதனாலதான் இந்த நிலையில நிக்கிறேன், அவசரப்பட்ட முடிவெடுத்தனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தேடி வாங்கிக்கிறேன், எனக்கு கரெக்ட் தெளிவான மைண்ட் செட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல மைண்ட் செட் வருமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து குரு பகவான் வந்து கடகத்துல இருந்து 7ஆம் பார்வையாக மகரத்தையே பார்க்கிறாரு. நேரடி பார்வை. உச்ச குரு மகரத்தை பார்க்கிறாரு. மகரத்துல குரு நீச்சம். அப்ப நீச்சம் பெற்ற ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. இது வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நிகழும். மகர ராசிக்காரரே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா இந்த குரு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த மனம் தெளிவடையும். இதற்கு முன்னாண்ட குழப்பமா இருந்தாங்க, தவறான முடிவெடுத்தாங்க, அதுல மாட்டினாங்க, நஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான், தவறான முடிவால தான் அவங்க குடும்ப வாழ்க்கையும் திருப்தி இல்லாம போச்சு. அதே சமயத்துல தன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலுமே இந்த மகர ராசிக்காரர்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு கூட இவர் நினைக்கக்கூடிய டயத்துல அவங்க நல்லா இல்லை. படிப்பு வராது, இல்ல வேலை கிடைக்காது, இல்ல கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, பொண்ணு கிடைக்காது. இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பீரியட்ல இந்த குரு மகர ராசியை பார்க்கறதுனால அவங்களுடைய மனம் தெளிவடையும். அப்படி தெளிவடைகிறது மட்டும் இல்லை, இந்த குரு பார்க்கும்போது நம்ம பிசினஸ் பண்ணலாமா, நம்ம கல்யாணத்துக்கு இப்போ பொண்ணு பார்க்கலாமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இன்னும் நம்ம மேலே வளர்ந்துருவோமா, அப்போ நம்ம வளர்வதற்கு என்ன பண்ணணும், இது மாதிரியான யோசனைகளை அந்த குரு பகவான் கொடுப்பார். அப்ப அந்த யோசனைகளை இவங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில் செய்யும் போது பணம் சம்பாதிப்பதற்கும், ஒரு திருமண வாழ்க்கைக்கும், வாழ்க்கையில உயர்வதற்கும், நாம் நல்ல அந்தஸ்துக்கு வரணும் நினைச்சு, அப்போ வந்து 4 பேர்த்துக்கு மத்தியில நாம் நல்ல பொசிஷனுக்கு வரணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க. அப்ப இத்தனை வருட காலம் இல்லாத ஒரு மாற்றம் இந்த பீரியட்ல வரும். காரணம் குரு பகவான் இவங்க ராசியை பார்க்கறதுனாலையும், அது போக இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானையும் அந்த குரு பகவான் பார்த்ததுனாலையும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்ப ராகு இருக்கிறாருங்களா, அந்த ராகு வந்து இதற்கு முன்னாண்ட குருவுடைய பார்வையில் இருந்தார். குரு வந்து மிதுனத்தில் இருக்கும்போது 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துட்டு இருந்தார். இப்ப அந்த குருவுடைய பார்வை இல்லை. அப்ப இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில டைவர்ஸ் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உருவாகலாம். அது போக மன நிம்மதி இல்லாமல், பணம் இருந்து, காசு இருந்து, கார் இருந்து, பங்களா இருந்து, எல்லாமே இருந்தும் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ மாட்டாங்க, நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாமே இருந்து அவங்க படுத்த தூக்கம் வராது, சாப்பிட்றதுக்கு எண்ணம் வராது, இது மாதிரி குழப்பத்துல எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அப்ப வந்து இந்த பீரியட்ல தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துடும். அப்ப வந்து தவறான ரூட்ல போவாங்க, தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகலாம், தவறான பழக்க வழக்கத்தை கத்துக்கணுங்கிற எண்ணம் உருவாகலாம். அது போக மனைவியா இருந்தாலும் கணவன் மேல, கணவனா இருந்தாலும் மனைவி மேல அந்த முரண்பாடான கருத்துக்கள் வரும். இப்படி வரும்போது அவங்களே தப்பா முடிவெடுத்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாவாங்க. ஆனா இந்த பீரியட்ல மகர ராசிக்காரர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க குடும்பத்தில் மட்டும்தான். அப்ப அந்த குடும்பத்துல ஏன்னா அந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால யாருக்காவது அந்த ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகு புத்தி காலகட்டத்துல இவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகு புத்தி கனெக்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையில பிரச்சனையோ, பிரிவோ, வேதனைகளோ கண்டிப்பா வந்துடும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. சிறப்புங்க. பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் அப்படின்னா இதற்கு முன்னாண்ட 7 சனியில ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து
அதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாகி இப்பதான் இந்த 1 வருஷ காலமா கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆகப்பட்டது சனி பகவான் நல்லா இருக்கிறாரு. அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகம். அது போக இப்ப குரு பகவானும் 7ஆம் பார்வையாக இவங்க ராசியவே பார்க்கிறாரு. அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த குரு உச்சஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதிசயம்னு சொல்லலாம். குறிஞ்சி பூ பூத்த மாதிரி. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இருந்து நல்ல நிலைக்கு வரப்போகிறார்கள். இது உண்மை, கண்டிப்பா நடக்கும். சிறப்பு. மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு கரெக்டா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வேலை செய்யறதுக்கு ஆரம்பிங்க, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஆரம்பிங்க. உங்களுக்கு வேலையாட்கள் நினைப்பார்கள். ஒரு பிசினஸ் நல்லபடியா நடக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்க போறீங்க, தாராளமா போங்க. இப்ப சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், நார்வே, நிறைய நாட்டுல நிறைய பேர் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள். அவங்கள எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க. இந்த பீரியட்ல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு விடிவு காலம். அந்த கஷ்டத்துல இருந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் அவங்களுக்கு வந்திருக்குது. ஐயா, இப்போ 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இதனால நன்மை நடக்குமா, தீமை நடக்கிற வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து 8ஆம் இடம் என்பது இவங்களுடைய ராசிக்கு வந்து சூரிய பகவானுடைய வீடு. அப்ப அந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைகள் தப்பு தப்பா சிந்தனை பண்ண வைக்கும். அப்போ வந்து காசு பணம் எல்லாமே வரும். அந்த தப்பான சிந்தனைகள் வரும்போது அந்த காசை கொண்டு தப்பான விஷயத்துல போட்டுருவாங்க. அப்ப என்ன இதனால என்னன்னா நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விபரீதமான ஆசைகள் வரும். அப்ப அந்த விபரீதமான ஆசைகள்னால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் தடமாறி போவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனா இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இருந்தாலும் இவங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால இவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா ராசியவே குரு பார்க்கறதுனால, அது உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கறதுனால மனசு தெளிவடையும். அப்ப இந்த சமயத்துல அவங்க டெசிஷன் பண்ணினாலும் நல்லா இருக்கும். ஆனா சில குழப்பம் வந்து அந்த குழப்பத்திலிருந்து தெளிவடைஞ்சிருவாங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா, இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க ராசியவே குரு பார்க்குது. இதற்கு முன்னாடி எப்படியோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பார்க்கறதுனால இவங்க வந்து தவறான பாதையில இவங்களுக்கு மனம் போகும் சொன்ன இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற பெண்கள் மேல இவங்க வந்து இவங்க ராசியில வந்து சனி அதிபதி. அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான தொழிலை தான் விரும்பும், நேர்மையான விஷயத்தை தான் விரும்பும். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க தவறான பாதையில போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப வேற பெண்ணுடைய மோகமோ வேற சூதாட்டமோ இந்த மாதிரி வழியில போய் தன்னுடைய பேரையும் தன்னுடைய மரியாதையும் கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வழிபாடு தான் சொல்லுங்க. என்னங்க வழிபாடு? வழிபாடு அப்படின்னா இவங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறார், உச்ச குரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. ஜென்ம நட்சத்திரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை நாள்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை மனமுருகி கும்பிட்டு வந்தால், இதற்கு முன்னாண்ட எத்தனையோ சாமிக்கு போனேன், எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணினேன், எனக்கு எதுவுமே நல்லா இல்லை, இதுக்கு மேல மட்டும் எனக்கு நல்லா ஆகுதா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். நீங்க அப்போ கோயிலுக்கு போறதுக்கும் கும்பிட்டதுக்கும் இப்ப நீங்க கோயிலுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. அதை போய் நீங்க வாங்கினா போதும். அது மாதிரி யோகத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. சனி பகவானும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ராசியவே குரு பகவான் பார்க்கும்போது நீங்க எதுலையுமே விழமாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க.
யார் யார் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைத்தார்களோ, எப்படா இவன் கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ, எப்படா இவனுக்கு மரியாதை கெடும், குடும்பம் பிரியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலையெடுத்து கௌரவமாக ராஜ நடையோடு வாழக்கூடிய டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாங்க. நன்றி. ரொம்ப நன்றி முனிகின்ற. நன்றி.